ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட்டா பகல் நேரத்துல எதையும் சாப்பிடாம நம்ம பாடிய ஒரு மாறுபாடுக்கு உண்டாக்கிட்டு அடுத்த 11 மாதங்கள் மறுபடியும் டே டைம்ல சாப்பிடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு டாக்டரா உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழும். எனக்கு எழும்போது இதே மாதிரி உலகம் முழுக்க பல ஆராய்ச்சியாளர்கள் இதை பத்தி ஆராய்ச்சியும் பண்ணிருக்கிறாங்க. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரமதான் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபுல் லிஸ்ட் இப்ப என்கிட்ட இருக்கு. சோ நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய மாறுபாடுகள் என்ன அப்படிங்கறத ஒரு அருமையான ஸ்டடி அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதோட ரிசல்ட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து இந்த ஃபாஸ்டிங்ல இருந்து நம்ம எப்படி ரெக்கவரி ஆகலாம், அதாவது ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம பகல் நேரத்துல சாப்பிடல அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்ல இருந்து நம்ம மறுபடியும் பகல் நேரத்துல சாப்பிட போறோம் அப்படிங்கிற அடுத்த ரெகுலர் எஃபெக்ட்டுக்கு வரும்போது இந்த மாறுபாடை உடம்புல எப்படி ஸ்மூத்தா கொண்டு வரலாம் அப்படிங்கறதையும் ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு சீக்கிரமா டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். எஃபெக்ட் ஆஃப் ரமதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆன் ஹார்மோன்ஸ் ரெகுலேட்டிங் appetite in healthy individuals, a systematic review and meta-analysis. எக்கச்சக்கமான ஸ்டடிஸ் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் ஸ்டடி the effect of Ramadan fasting on various physiological and biochemical parameter on Muslim soccer players. அதாவது விளையாட்டு வீரர்கள், முஸ்லிம் ஃபுட்பால் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. ஏன்னா ஃபுட்பால்ங்கிறது ரொம்ப நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு நல்ல எனர்ஜியோட நம்ம இருந்தா தான் ஃபுட்பால் மாதிரி ஒரு ஹெவியான கேம்ல ஓடிக்கிட்டே இருக்கணும், உதச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற கேம் ரொம்ப ஹெவியான கேம். அந்த கேம் விளையாடக்கூடிய வீரர்கள் அந்த ஒரு மாசம் கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருக்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க நிறைய பேர். சோ அவங்கள அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு மாத காலங்கள்ல எப்படி இருக்கு அவங்க விளையாடும் போது. ஏன்னா பகல் நேரத்துல அவங்க சாப்பிடல ஆனா விளையாடுறாங்க. அந்த மாதிரி நேரத்துல என்ன மாதிரி ரத்தத்துல மாறுபாடுகள் நிகழுது அப்படிங்கறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி. இந்த மாறுபாடுகள் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்த மாசம் இந்த ஃபாஸ்டிங் காலம் முடிஞ்ச பின்னாடி கரெக்டான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு திருப்பி ஃபுல் ஃபிட்னஸ் ஃபார்முக்கு ஃபுல் விளையாட்டு திறனை கொண்டு வர முடியும். சோ அதுதான் இந்த ஸ்டடி, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி. இதை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனா இன்னைக்கு அந்த வீடியோ முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிக்சர், அந்த பிக்சர்லயே எல்லாமே ஃபுல்லா கிளீனா சம்மரியா கொடுத்திருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து எப்படி நம்ம ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே ரெக்கவரி பண்ணலாம்ங்கறத பார்ப்போம். சோ இதுல நம்ம மொத்தம் 10 மாறுபாடுகள் பார்க்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 மாறுபாடுகள். ஃபர்ஸ்ட் டி ரியாக்டிவ் புரோட்டீன், அதாவது இன்ஃப்ளமேஷன், உடம்புக்குள்ளார இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தக்கூடிய அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நோ எஃபெக்ட் அப்படின்னு தான் வந்திருக்கு. இஎஸ்ஆர் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன், உடம்புக்குள்ள தொற்றுக்கள் இருந்தா அதிகமாகக்கூடிய. சோ எந்த வகையிலும் உடம்புக்குள்ள அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதிகமாகல, இன்ஃப்ளமேஷன் அதிகமாகலங்கிறது முதல்ல. ரெண்டாவது இது ஹீமோகுளோபின் அண்ட் ஹெமட்டோகிரிட். இது ரொம்ப முக்கியங்க. ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ரத்தத்துல இருக்கக்கூடிய நம்மளோட ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய திறன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹீமோகுளோபின் குறையும் போது ரத்த சோகை அனிமியான உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது இந்த ஹீமோகுளோபின் குறையறத நம்மளால பார்க்க முடியுது இந்த ஆராய்ச்சி படி. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டடி கிடையாது. இது உலகம் முழுக்க எடுக்கப்பட்ட பல முஸ்லிம் ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியை தொகுத்து அதுல இருந்து எடுத்த ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூவோட முடிவுகள் தான் இங்க நான் பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப சயின்டிபிக் ஆனது. அடுத்து மூணாவது ஆர்பிசி டபிள்யூபிசி. ஆர்பிசி ரத்த சிகப்பு அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், இதுலயும் கொஞ்சம் குறையக்கூடிய மாறுபாடுகள். இதெல்லாம் நார்மல் பிசியாலஜி நான் சொல்றேன். இதெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு சோர்வு அதிகமா இருக்கும், கெபாசிட்டி குறைவா இருக்கும். அதுதான் இது காட்டுது. நம்மளோட எனர்ஜி கெபாசிட்டிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அடுத்து நாலாவது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது கிரியேட்டினின் கைனேஸ்ங்க. இந்த கிரியேட்டினின் கைனேஸ் அப்படிங்கிறது அதிகமாகிறத நம்ம பார்க்கிறோம். கிரியேட்டினின் கைனேஸ் அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னா ஒரு விஷயம் நல்லா அதிகமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கிரியேட்டின் கைனேஸ் அதிகமாக கூடாது. அந்த கிரியேட்டின் கைனேஸ் எதுக்காக அப்படின்னா தசைகள், நம்ம தசைகள் எல்லா வகையான தசைகள், ஸ்கெலிட்டல் மசில் சொல்லக்கூடிய கைகளை தேவையான, உடம்பை அசைக்க தேவையான தசைகள், இதயத்தை பம்ப் பண்ண வேற தசைகள் இருக்கு இல்லையா, கார்டியோவாஸ்குலர் கார்டியாக் மசில்ஸ், அந்த தசைகள், இந்த மாதிரி எல்லா தசைகளுமே இது இயக்கத்துல இருக்கு. சப்போஸ் அந்த தசைகள்ல ஒரு இன்ஜுரி லைட்டா அடிபடுது அப்படின்னா அப்போ இந்த கிரியேட்டின் கைனேஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அதனால மைல்டு மஸ்குலர் இன்ஜுரி இப்ப ஆல்ரெடி விளையாடுறாங்க, இது நம்ம நார்மல் பீப்புள்ல பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபுட்பால் பிளேயர்ஸ்னா இருந்தா அவங்க கண்டிப்பா விளையாண்டுட்டு தானே இருக்கிறாங்க. மசில் ஆக்டிவிட்டி, தசைகளோட ஆக்டிவிட்டி அவங்களுக்கு அதிகம். அதனால இயற்கையாகவே கிரியேட்டின் கைனேஸ் அவங்கள அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஜுரி ஆகுது, தசைகள் இன்ஜுரி ஆகுது. அதனால இந்த மாறுபாடு. அடுத்து 5வது பாயிண்ட், இது உங்களுக்கு கிளியர் கட்டா அதே தான். மசில் சோர்னஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. மசில் சோர்னஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தசைகள் தான். நம்ம தசைகள்லாம் ஒரு சோர்வும் ஒரு வலிமை இழந்த தன்மையும் இருக்கிறதுனால தசைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுனால பகல் நேரத்துல நம்ம வேலை செய்யறோம் ஆனா சாப்பிடல, இதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகுது. சோ நம்ம அந்த வேலை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்காததால இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகி உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இந்த நாள் பூரா சாப்பிடாத காலத்துல. இப்போ அடுத்து நம்ம 6வது மாறுபாடுக்கு வருவோம். 6வது மாறுபாடு என்ன சொல்லுதுன்னா பாடி
பாடி வெயிட் டிக்ரீஸ், பிளாஸ்மா வால்யூம் இன்க்ரீஸ். அதாவது நம்மளோட உடல் எடை குறையுது அப்படிங்கிறது. இது வந்து பல ஆராய்ச்சிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, ப்ரூவ் ஆகியிருக்கு. உடல் எடை இந்த காலத்துல வந்து நம்ம மாற்றி அமைக்கிறதுனால உடல் எடை ஓரளவு குறையுது. ஆனா இது சஸ்டெயின் ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரொட்டீன் முறைக்கு வரும்போது மீண்டும் உடல் எடை நார்மல் நிலைமைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல குறைஞ்சே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம அடுத்து பேசுவோம். பட் உடல் எடை குறையிறது இந்த ஃபாஸ்டிங் காலத்துல மைல்டா குறையிறது. ஃபுட்பால் பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, நார்மல் பீப்புளா இருந்தாலும் சரி, இதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து 7வது எல்டிஎல்சி, அப்போபி, எல்பிஏ போன்ற விஷயங்கள். அதாவது இதெல்லாம் வந்து கொழுப்புகள், கெட்ட கொழுப்புகள். இந்த கெட்ட கொழுப்புகள் வந்து குறையறதும், நல்ல கொழுப்புகள் ஹெச்டிஎல், அப்போ ஏஐ இது அதிகமாகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. கெட்ட கொழுப்பு குறைஞ்சு நல்ல கொழுப்பு அதிகரிக்குதுன்னா அது நல்ல விஷயம் தானே. அது நம்மளால இந்த காலத்துல பார்க்க முடியுது. அடுத்து 8வதும் ஃபெட்டிக் அண்ட் மசில் டேமேஜ். ஈஸியா வந்து நம்ம சோர்வடைகிறது அப்படிங்கிறது நடக்கும். இதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. அடுத்து 9வது லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால். இது வந்து அதிகரிக்கிறதா சில பேர்ல பார்க்க முடியுது. லைப்போப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கொலஸ்ட்ரால். இங்க நம்ம கீழே பார்த்தது எல்டிஎல். அதாவதுங்க கொழுப்புகள்ல வெவ்வேறு வெரைட்டி இருக்கு. எல்டிஎல், ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால். இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுல வந்து இதான் ஒரு கன்ஃபியூஷன். எல்டிஎல் வந்து குறையிறது இதெல்லாம் பார்க்க முடியுது, ஆனா கொலஸ்ட்ரால் வந்து அதிகரிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து 10வது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் தான். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மார்க்கர்ஸ் அப்படிங்கறது அதிகரிக்கல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நடக்கக்கூடாது. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்னால நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனைகள் உடம்புல வரும். அந்த பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆராய்ச்சியில பார்க்க முடியுது. பல ஆராய்ச்சிகளையும் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மார்க்கர்ஸ் வந்து அதிகரிக்கல, நார்மலா தான் இருக்கு, நோ எஃபெக்ட் அப்படிங்கறத நம்மளால பார்க்கணும். நல்ல விஷயம் தான். ஆனா இந்த மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 1 மந்த் பீரியட்ல ஃபாஸ்டிங் பண்றதுனால மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஓகே. இப்ப நம்ம அடுத்து 1 மாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம மறுபடியும் ரெக்கவரிக்கு வரும்போது சில விஷயங்களை நார்மலா நம்ம பண்ணணும், நம்ம பாடி நார்மல் நிலைமைக்கு வரதுக்கு. ரெக்கவரியில ஃபர்ஸ்ட் பாயிண்டே வந்து ஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய நீர் சத்து தாங்க. நம்ம வந்து தண்ணீர் அதிகமா குடிக்கணும். ஜூசஸ், சர்க்கரை சேர்த்தக்கூடாது. சப்போஸ் லெமன் ஜூஸ் சாப்பிடுறோம் அப்படின்னா லெமன்ல வந்து உப்பு சேர்க்கப்பட்ட விஷயம். லெமன் ஜூஸ்ல லைட்டா உப்பு சேர்த்து நம்ம குடிக்கலாம். இளநீர், மோர் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் நம்ம ஃப்ரீக்வெண்டா இந்த காலத்துல எடுத்துக்கிறது. நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சிட்டோம், இனிமே டே டைம்ல நம்ம பாடிக்கு வந்து 1 மாசமா ஃபுட்டே கொடுக்காதனால ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம லிக்விட் அதிகமா எடுத்துக்கிறது, ஆரம்ப கட்டத்துல எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரூட்ஸும் சாப்பிடலாம், பழங்கள், காய்கறிகள். காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம சாலட் மாதிரி நான் காமிச்சிருக்கிறேன், எப்படி ஹாஃப் பாயில்டா வெஜிடபிள் சாப்பிடணும்னு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தயிர் எடுத்துக்கலாம். தயிர் இந்த நேரத்துல வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். தயிர், யோகர்ட் இதெல்லாம் வந்து நம்ம இன்டெஸ்டைன்ஸ், நம்ம குடல் பகுதிகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த காலத்துல. பிளஸ் இன்னொரு வித்தியாசமான ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான ரெக்கமெண்டேஷன், நம்ம அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ல 3 வேளை அப்படிங்கிறது. இப்போ நம்ம நடுவுல ஸ்நாக்ஸ் சேர்த்தீங்கன்னா 5 வேளை வருது இல்லையா? இந்த 5 வேளை அப்படிங்கறதுல கொஞ்சம் கொஞ்சமா அந்தந்த வேலைக்கு கொஞ்சமா உணவுகள் எடுத்து நம்ம பாடியை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மல் ஃபுட் டயட்டுக்கு வரணும். இப்போ நான்வெஜ் அதிகமா சாப்பிடக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்க வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப அப்படியே எண்ணெயில பொரித்து அப்படின்லாம் சாப்பிடறத ஃபர்ஸ்ட்ல அவாய்ட் பண்ணிட்டு நல்லா குழம்பு மாதிரி வேக வச்சு நான்வெஜ் சாப்பிடுறதோ, முட்டையை வேக வச்சு சாப்பிடுறதோ, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஆயிலியா இல்லாத மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃப்ரைடா எதையுமே நம்ம இந்த நேரத்துல கொடுக்க வேண்டாம். கொடுக்காம இருந்தோம்னா ரொம்ப நல்லது. அதுக்காக சொல்றேன், ஹெல்த்தியா நம்ம ரெக்கவரி ஆனோம்ல அதுக்காக. மற்றபடி கொஞ்சம் வாக்கிங் இதெல்லாம் வந்து பண்ணணும். நார்மல் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்க பாடி ரீஹைட்ரேட் ஆகிறதுக்கு, புத்துணர்ச்சி பெறுவதற்கு, மீண்டும் நல்ல வேலைகளை சுறுசுறுப்பா செய்யறதுக்கு இந்த வாக்கிங் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். சியா விதைகள், சப்ஜா விதைகள் இதெல்லாம் அதிகமா பயன்படுத்துவீங்க. அதை வந்து தாராளமா தண்ணீர்ல சேர்த்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது இந்த நேரத்துல கண்டிப்பா பசியை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. பிளஸ் கொஞ்சம் இயல்பாகவே வெயிட் குறைஞ்சிருக்கு இல்லையா? அந்த இயல்பாகவே வெயிட் குறைஞ்சது அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லது தானே, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. கடைசியா லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் நல்ல தூக்கம்ங்கிறது ரொம்ப அவசியம். ப்ராப்பர் தூக்கம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிருப்போம். அப்போ இப்ப அடுத்து நம்ம பண்ண வேண்டியது தூக்கத்தை கரெக்டா ரெகுலேட் பண்றது தான் இங்க மெயின் இம்பார்ட்டன்ட் திங். நீங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணிட்டு ரொட்டீன் டைம்ல எப்ப தூங்குங்களோ அந்த டைம்க்கு நம்ம தூங்குறது அப்படிங்கிறது. ஏன்னா தூக்கம் தான் நம்மளோட ரீசெட் பட்டன் அப்படிங்கிறது. ஒரு போன் வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல காமிச்சிருக்கேன். போனை எப்படி ரீசெட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம தூக்கம் நம்ம பாடியை ரீசெட் பண்ணும். அதனால இடைவிடாத, தொந்தரவு இல்லாத, அடிக்கடி மொழிக்காத ஒரு டீப் ஆழ்ந்த தூக்கம் இருந்துச்சுன்னா உங்க பாடி வேற எது செய்யலைனாலும் செட் ஆயிரும். சில பேர்லாம் எதையுமே செய்யறது இல்ல, நான் செட் ஆயிடுதுன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு காரணம், மெயின் காரணம் தூக்கம் தான்.
சரி, இப்போ இதெல்லாம் பண்றதுனால என்ன நன்மை டாக்டர்? எல்லாருக்குமே அவங்க ரொட்டீன் வேலையை நாங்க செய்யறவங்களுக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இப்ப நான் உள்ள காமிச்ச பாத்தீங்களா, ரத்தத்துக்குள்ள நடக்கக்கூடிய மாறுபாடுகள் இதெல்லாம் உடனே வெளியே காட்டாது. அது நீண்ட காலத்துக்கு இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியே காட்டும். அப்ப நம்ம இந்த ரத்த மாறுபாடுகளை உணர்ந்து ரத்தத்தில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் உணர்ந்து நம்ம இந்த ஹெல்தி பேட்டர்னுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரத்தத்துல இந்த சேஞ்சஸ் ரிவர்ஸ் ஆகும். நார்மல் ஹெல்தி பேட்டர்னுக்கு நம்ம மறுபடியும் வருவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு பெருசா தெரியாது, வெளியே மேஜரா ஒண்ணுமே தெரியாது. பட் கண்டிப்பா நம்மளே அறியாம ரத்தத்தில் மாறுபாடுகள்ங்கிறது இருக்கும். அந்த மாறுபாடுகளை நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய முக்கியமான நேரம் தான் இது. அதனாலதான் ரெக்கவரி குறித்து இன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன். இன்ஃபேக்ட் இதோட இன்னும் எக்ஸ்ட்ராவா பல விஷயங்கள் தேவைப்படும் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு. அவங்க பாடி வேற, அதனால இந்த ஸ்டடியில கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதை நம்ம பெருசா இதுல இந்த வீடியோல கவர் பண்ணல. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.